இன்றைய நாளில் அதிகமாக பகிரப்பட்ட, அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு காணொளி. அந்த காணொலியை பற்றிய விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சியாட்டில் சவுண்டர்ஸ் அணிக்கும் மெஸ்ஸியினுடைய மியாமி அணிக்கும் இடையிலான லீக்ஸ் கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளின் போது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான கடுமையான மோதல்களின் அடிப்படையில் 3-0 என்ற அடிப்படையில் சியாட்டில் சவுண்டர்ஸ் அணி மியாமி அணியை வீழ்த்தியது. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த போட்டியிலே மிக கடுமையாக விளையாடிய, ஆக்ரோஷமாக விளையாடிய இந்த சியாட்டில் சவுண்டர்ஸ் அணி இந்த போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து குறிப்பாக மியாமி அணியினுடைய ரசிகர்களோடு ஒரு சில வாதங்கள் மைதானத்தில் இடம்பெற்றது. அந்த வாதங்கள் பிறகு வாக்குவாதமாக மாறியது. வாக்குவாதங்கள் பிறகு கைகலப்பாக மாறியது. இரண்டு அணி வீரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்டு சண்டை போட்டுக்கொண்ட காணொளி வைரலாகி இருக்கிறது. குறிப்பாக கால்பந்தாட்ட போட்டிகளில் இப்படியான சம்பவங்கள் நடப்பது சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான இறுதிப் போட்டிகள், அதிகமான பாதுகாப்புகள் இருக்கின்ற ஒரு போட்டிகள், அதுவும் சிரேஷ்ட வீரர்கள் பலரும் ஆடக்கூடிய இந்த சியாட்டில் சவுண்டர்ஸ் அணியாக இருக்கலாம், மியாமி அணியாக இருக்கலாம், மியாமி அணியில் மெஸ்ஸியும் இருக்கிறார். இப்படி பல பிரபலங்கள் இருக்கின்ற இந்த இரண்டு அணிகளுமே மோதிக்கொண்ட இந்த விடயம் கால்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய வீரர்கள் இப்படியே அடித்துக் கொள்வது, மைதானத்தில் ஒருவரை அடித்துக் கொள்வதும், அதே நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும், அதே நேரம் இந்த வீரர்களுடைய சண்டையை பார்த்த பாதுகாவலர்கள், அதே நேரம் அந்த போட்டியினுடைய பயிற்சிப்பாளர்கள், அதிகாரிகள் அனைவரும் சமாதானப்படுத்த முயற்சித்த போதும் கூட இந்த சண்டையை கட்டுப்படுத்த முடியாமல் போய் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக அந்த மைதானம் மாறி போனது. அந்த அளவுக்கு இரு அணி வீரர்களுமே ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார்கள். குறிப்பாக இது லீக் போட்டிகள் மீதான இந்த எதிர்பார்ப்பை குறைக்கிறது. லீக் போட்டிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான நாளாக இன்றைய நாள் அமைந்து விட்டது. இப்படியே நடந்தால் லீக் போட்டிகளை நிறுத்திவிடலாமா என்ற அடிப்படையில் எல்லாம் பலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் விளையாட்டாக இருக்க வேண்டும். அதை கடந்து அதை ஒரு ஆக்ரோஷமாக அல்லது பழிவாங்கக்கூடிய ஒரு விதமாக அதை மாற்றுகின்ற போதுதான் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வெடிக்கிறது. அப்படிதான் மியாமி அணிக்கும் இந்த சியாட்டில் சவுண்டர்ஸ் அணிக்கும் இடையிலான இந்த மோதல் உருவாகி இருக்கிறது. இது ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யார் இந்த மோதலுக்கு காரணமாக இருந்தவர்கள், யார் இந்த வாக்குவாதத்தை ஆரம்பித்தவர்கள், அவர்கள் சரியாக அடையாளம் காணப்பட்டவருடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்படும் என்று கால்பந்தாட்ட சங்கம் இப்போது அறிவித்திருக்கிறது. இந்த சண்டை முடிவுக்கு வந்தாலும் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. தாங்கள் ரசிக்கின்ற வீரர்கள் இப்படியா நடந்து கொள்வது என்ற அடிப்படையில் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தமை மிக முக்கியமானது.